Welcome to Habi's DIY. இன்னைக்கு இந்த வீடியோவில் கலைஞ்சிருக்க இந்த செல்ஃபை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதிகமாக செலவே இல்லாமல் 2 DIY ஆர்கனைசர்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் இந்த செல்ஃபை நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் முதல்ல எடுத்துருக்கிறது ஓல்டு கர்டைன்ஸ். இது ரொம்ப அவுடேட்டடான கர்டைன். இதை இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த DIYக்கு நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். எனக்கு தேவையான அளவுக்கு இதை ஹைட் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கர்டைன் துணியை வச்சு இப்போ இந்த கார்ட்போர்டை வந்து கவர் பண்ண போகிறேன். ஆமாம், என்னோடய ஃபேவரட் கார்ட்போர்ட் பாக்ஸ் ஆர்கனைசர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாக்ஸோட இன்சைட் பாட்டம் கவர் பண்ணுறதுக்கு இந்த தின் கார்ட்போர்ட் அட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வீடியோக்காக தான் நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். இதற்கு நமக்கு ஆர்டினரி ஃபெவிகால் கம்மே போதும் நம்ம இது எல்லாமே ஒட்டுறதுக்கு. பாக்ஸோட பாட்டத்துலேயும் ஒரு துணி வச்சு கவர் பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்கு மேலே லிட் ரெடி பண்ணணும். அதுக்கு இதே மாதிரி திக் கார்ட்போர்ட் அட்டை எடுத்துகிட்டு அதோட கார்னர்ஸ் மட்டும் இதே மாதிரி கட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி செல்லோ டேப் வச்சு ஸ்டிக் பண்ணணும். ஸ்டோரேஜ் பாக்ஸோட லிட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இந்த டெக்கரேட்டிவ் லேஸை ஒட்டுறேன். அழகான ஸ்டோரேஜ் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட ஃப்ரண்ட் சைடில் லேபிள் பண்ண போகிறேன். அது எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்கான லேபிள் ரெடி ஆகிடுச்சு. இதை 3M டேப் யூஸ் பண்ணி பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ஒட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு DIY ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு செட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக, கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஃப்ரண்ட்டில் லேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவது பார்க்க போகிற ஆர்கனைசர் இந்த மாடுலர் ட்ராயர் தான். இது செஞ்சு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ட்ரே அண்ட் கார்ட்போர்ட் மட்டும் வச்சு இதை செஞ்சுருக்கேன். இப்போது நம்மளோட புது ஆர்கனைசருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இதை வந்து மேக் ஓவர் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்.
அதே கர்டன் துணினால் இதோட அவுட்டர் சைட் கவர் பண்ணியிருக்கேன். கீழே ஸ்டாண்டுக்காக கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே 4 கார்னர்லையும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ட்ராயரையும் ஃப்ரண்ட் சைட்லேயும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேண்டில் பார்ட்டு கார்ட்போர்ட் தான், அதை தனியாக நமக்கு எடுத்துடலாம். க்ளூ வச்சு பிளாஸ்டிக்கில் ஸ்டிக் பண்ண முடியாது ரெண்டுத்தையும், அது அவ்வளோ நமக்கு ஸ்ட்ராங்கான க்ரிப் கொடுக்காது. அதனால் நான் சின்னதாக கயர் மாதிரி வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பிரிச்சுட்டு அந்த இடத்துலையும் நம்ம வந்து கர்டைன் துணி வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு திரும்ப அதிலேயே ஜாயின் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி மற்ற ட்ராயர்ஸ்க்கும் ஃப்ரண்ட்டில் துணியை வச்சு ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போது இதோட பாடி நான் எப்படி பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். 4 பக்கமும் அந்த ட்ராயர் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்போர்ட் கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டு சென்டர்ஸில் திக் கார்ட்போர்ட் வந்து நடுவில் பார்ட்டிஷனுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ இதை இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும். இந்த ட்ராயர்ஸ்லேயே லேபிள் ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க, 2 ஆர்கனைசர்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நான் எப்படி என்னோடய செல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் மூலமாக பார்க்கலாம்.
வீட்டில் பயன்படாமல் இருந்த 2 பொருட்களை வச்சு இந்த செல்ஃபை நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதிலேருந்து உங்களுக்கும் ஏதாவது ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டை அழகாக்கிறதுக்கும் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் அதிகம் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் டைம் அண்ட் எஃபர்ட் அதோட கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் போதுங்க, அதை நம்மளால் செஞ்சிட முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த ஆர்கனைசேஷன் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.